மகளே, கடன், கஷ்டம், சங்கடங்கள், துன்பங்கள் என இவற்றை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டுமே தவிர பூஜைகள் பரிகாரங்களின் மூலம் தீர்த்துவிட முடியாது. கடவுளை அறியாதவர்களும் நம்பாதவர்களும் கஷ்ட நிவர்த்திக்காக வேண்டுகிறார்கள். அவரை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் கஷ்டத்தின் வாயிலாக கடந்து போக விரும்புகிறார்கள். இறைவனும் தான் அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகின்றவரை கஷ்டத்தின் வாயிலாக நடத்தி பக்குவப்படுத்துகிறார். பாஞ்சாலி பற்றி படிக்கிறோம். அவர் மனித பெண் அல்ல, சாட்சாத் தேவி. அவளுக்கு உதவி செய்தவர் சாட்சாத் பரபிரம்மமான விஷ்ணு. அவளுக்கு கணவராக வந்தவர்கள் எல்லாம் தெய்வ அம்சங்கள். தர்மராஜன், இந்திரன், வாயு, அஸ்வினி தேவர்களின் அம்சங்கள் கணவர்களாக வந்து வாய்த்தார்கள். அவர்களுக்கு சகாயம் செய்ய அனுமனே வந்தார். அந்த அம்மையாரும் பேரரசரின் மனைவி. அப்படிப்பட்டவர் பொது சபையில் அவமானப்பட்டார். காட்டில் வனவாசம் இருந்தார். அடுத்தவருக்கு தர ஒரு கவளம் உணவு இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார். பகவான் விஷ்ணு மனித வடிவெடுத்து வந்து ஸ்ரீ ராமராக உலவிய போது செல்வங்களுக்கு தலைவியாக ஸ்ரீ தேவியே சீதாவாக வந்தாள். ஆனால் இருவரும் வாழ்வில் சொல்ல முடியாத துயரங்களையே அனுபவித்தார்கள். தெய்வமும் தெய்வ அம்சமும் ஆனவர்கள் ஒரு நொடி பொழுதில் தங்கள் கஷ்டங்களை தீர்த்து கொள்ளும் திறன் பெற்றிருக்க ஏன் அந்த கஷ்டங்களை அனுபவித்தார்கள்? ராமா ராமா என அழுது புலம்பிய சீதையின் அழுகுரல் கேட்டு மரங்கள் அழுதன, விலங்கு வகையராக்கள் அழுதன. சீதே சீதே என்று பகவான் அழுது புலம்பியதைக் கண்டு காடுகள் கலங்கின, கற்கள் உருகின. அவர்களும் சங்கடங்களை எதிர்கொண்டனரே தவிர அதிலிருந்து தப்பிக்க நினைக்கவில்லை. ஏனென்றால் இந்த மனித பிறவியானது இவற்றை நாம் அனுபவித்து கடப்பதற்காக தரப்பட்டது. இது துவக்கத்தில் கடினமாக தெரியும். பழக பழக வாழ்வின் ஒரு பகுதியாக, நியதியாக மாறிவிடும். இதை நமக்கு விதிக்கப்பட்ட கடமையாகவே கருத வேண்டுமே தவிர விதியாக எண்ணி சோர்ந்து விடக்கூடாது. நான் போன ஜென்மத்தில் செய்த பாவமே இந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்தது என்று சொல்வாயே, ஆனால் அது தவறானது. ஏனெனில் உன் பூர்வ பாவங்கள் ஒழிந்த காரணத்தினால்தான் நீ சாயி பக்தையாக ஆனாய். ஆகவே இப்போது வந்துள்ள கஷ்டங்கள் உன் ஆன்ம நலனுக்காக வந்தவை. உன்னை இந்த சமுதாயத்திற்கு உதாரணமாக வைத்து பிறர் தங்கள் வாழ்வில் தோன்றும் துன்பங்களை கூட வெல்லும் வழியை கடவுள் போதிக்கின்றார் என்பதை புரிந்து கொள். கடவுள் நீ கேட்டால் நிறைய தருவார். தந்த பிறகு அதை அனுபவிக்கும் முன்னே பறித்தும் விடுவார். கடனை அடைக்க பணம் கேட்டால் பணத்தை எடுத்து கொண்டு வரும் ஒருவனை உன்னிடம் அனுப்புவார். உனக்கு கடன் கொடுத்தவனையும் கூடவே அனுப்புவார். அவனிடமிருந்து பணத்தை வாங்கி உன் கையில் தந்து இவனிடம் கொடுத்து விடுவார். இங்கே உனக்கு பணம் இருக்காதுதான், ஆனால் கடனும் இருக்காது. உனக்கு தந்த இந்த மனிதனோ அதை உனக்கு இனாமாக தந்தவன் என்பதால் புதிய கடனுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை அறிந்து கொள். இப்படித்தான் கடவுள் உன் பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து உன்னை வழிநடத்தி கொண்டே வருவார். எனக்கு நிறைய வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என கேட்டால் தந்த பிறகு பறித்து கொண்டு இப்போ என்ன பண்ணுவே என கேட்பான். இதற்கு காரணம் நிலையில்லாத ஒன்றை நாடக்கூடாது என்பதுதான், கொடுத்துவிட்டு பறிப்பதற்காக அல்ல. கஷ்டப்படுகிறவர் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் ஏன் வந்தது என்று புலம்பக்கூடாது. அவ்வாறு புலம்புகின்ற பக்தர் கஷ்டத்திற்குத்தான் முதலிடம் தந்து இறைவனை பின்னுக்கு தள்ளிவிடுகிறான். தன்னை இந்த சரீரம் என்றும் தானேதான் கர்த்தா என்றும் நினைத்து கொள்கிறார்கள். அது அவர்களின் அறியாமை. இந்த பிண்டத்தை நடக்க வைத்து அதை உயிர்ப்புடன் வைத்து கொள்கின்ற ஆத்மாவாய இறைவன் உனக்குள்ளே இருக்கிறான். அவன்தான் அனைத்தையும் சுமக்கின்றான். எனவே சுமை அவனுக்கு, பாரம் உனக்கு என்று எந்த நேரத்திலும் எண்ணக்கூடாது. அவனே இன்று வரை அனைத்தையும் தாங்கியவாறு வருகிறான் என உணர்ந்து கொள். இதுவும் கடந்து போகும் என போவதே எந்தவிதமான கஷ்டத்தையும் வெல்வதற்கான மிகச்சிறந்த உபாயம். அதிலிருந்து தப்பிவிட நினைப்பதல்ல. இன்றைக்கு தப்பினாலும் இதை மீண்டும் அனுபவிக்க பிறந்தாக வேண்டும். இதே சுமை மீண்டும் உன் தோளில் ஏற்றப்படும். ஆகவே அதிலிருந்து தப்பிக்க நினைக்காமல் முற்றிலும் அனுபவித்து தீர்க்க துணிந்துவிடு. பிள்ளைக்காக, கணவருக்காக, குடும்பத்திற்காக கஷ்டப்படுவதாக கூறுவதை விட்டுவிடு. இந்த பிள்ளையை நீ உருவாக்கவில்லை. அதை உருவாக்கி உனது கருப்பைக்குள் வைத்து காத்தவனும் குழந்தைக்கு சுவாசம் அளித்து உயிர்ப்புடன் உலவச் செய்பவனும் அவன்.
அவனிடம் உன் குழந்தை நன்றாக நான் கவனித்து கொள்ள அருள்பாளியுங்கள் என வேண்டுதல் செய். இவ்வாறே உன் கணவன் உனது ஏற்பாடு அல்லது உனது பெற்றோரின் ஏற்பாடு அல்ல, அவன் இறைவனின் ஏற்பாடு. அவனால் வரும் இன்ப துன்பங்கள் நல்லவை கெட்டவை என அனைத்தும் எல்லையும் முடிவும் உண்டு. ஆகவே அவன் எனக்குரியவன் என்று நீ சொல்லிக்கொள்ளாதே. இறைவனுக்குரியவனான அவனை உனக்காக இறைவன் தந்துள்ளான் என எண்ணிக்கொண்டு நட. குடும்பமும் செல்வமும் அவனே தருவது. அவன் நினைத்தால் சேர்ப்பான், நொடியில் சிதறடிக்கவும் செய்வான். எனவே அதன் மீதும் கவனத்தை வைத்து கொண்டிருக்காதே. நாள் முழுவதும் கஷ்டத்தை நினைப்பதற்கு பதில் கடவுளின் நாமத்தை நினைத்துக்கொள். அதையே எப்போதும் உதடுகளால் உச்சரித்து கொண்டு இரு. அப்போது உனது பிரச்சனைகளின் வீரியம் குறைந்து போவதை காண்பாய். கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம். யாரையும் பழிவாங்க எண்ணவும் வேண்டாம். அவை யாவும் விரோதிகளாகி உன்னை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும். அனைத்தையும் அனுபவிக்க துணிந்து விட்டால் அவை யாவும் உன்னை விட்டு ஓடிப்போவதை காண்பாய். மாறாக கடவுளிடம் இதை கொடு அதை கொடு என கேட்டால் இனிப்பு பண்டத்தை கொடுத்து நாக்கில் சுவையை ஏற்படுத்திவிட்டு இந்த சுவையை நினைக்க வைப்பது போன்றே தற்காலிக சுகத்தை நினைக்க வைத்து விடுவான். அதன் பிறகு நிரந்தர சுகத்தை பெற முடியாது. உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு என்பதை கிடையாதா என்று கேட்டால் நிச்சயம் உண்டு. இது இறைவன் அருளால் வரவேண்டும். உன் மனப்பக்குவத்தால் பெற வேண்டும். எதையும் தைரியமாக அனுபவித்து பெறுவதால் வந்ததாக இருக்க வேண்டும். எவ்வளவு காலமாகும் என கேட்பாயேயானால் கடலில் விழுந்தவன் இன்னும் 2 மணி நேரம் கழித்து தப்பிக்க முயற்சிக்கலாம் என காத்திராமல் எது கிடைத்தாலும் அதை பிடித்து கொண்டு தன்னை காத்துக்கொள்ள முற்படுவதைப் போன்று அவ்வளவு வேகத்தோடு இறைவனிடம் பிரார்த்தனையை முன்வைப்பாயாக. அப்போது உன் பிரச்சனைகளை தீர்த்து விடுவான். நீ கடற்கரைக்கு சென்று கடல் நீரில் உனது காலார நடப்பாய். அப்போது எத்தனை அலைகள் வந்து மோதின என்பதை எப்போதேனும் எண்ணி பார்த்ததுண்டா? இல்லையே. கடல் என்றால் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துதானே தீரும். அதுபோலவே வாழ்க்கை என்கின்ற கடலில் துன்பத் துயரங்கள் என்கின்ற அலைகள் அடுத்தடுத்து வந்தபடியே இருக்கும். கடல் அலையை லட்சியம் செய்யாததைப் போன்றே இவற்றையும் லட்சியம் செய்யாமல் விட்டுவிடும்போது இவை உன்னை விட்டு விலகி போகும் அல்லது உன்னை பாதிக்காது. ஓம் சாய்ராம்.